தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பயங்கரமான ஜோக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோக் வீடியோ உள்ளே நம்ம வந்து கண்டினியூவாக போகலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜோக்கு வந்து மார்க் ஷீட் அலப்பறை. இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்குறோமான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போவோம். அப்பா ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம அடுத்த ஜோக்கு இம்மிடியட்டாக போயிடலாம். பிடி வாத்தியாரின் பவர், அந்த ஜோக்கு போயிடலாம். டேய், இன்னைக்கு பிடி பீரியடில் எல்லோரும் ரன்னிங் ரேஸ் ஓடணும். ஜெயிக்கிறவனுக்கு பிடி வாத்தியாரோட சொந்த செலவில் ஒரு டைரி மில்க் சாக்லேட்டு. எல்லா பசங்களும் உயிரை கொடுத்து ஓடுறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் ஓடாமல் அசையாமல் நிற்கிறான். பிடி வாத்தியார், டே சுட்டி, நீ ஏன்டா ஓடாமல் நிற்கிற? சாக்லேட் வேணாமா? சுட்டி, சார், நீங்கள் ஜெயிக்கிற ஒருத்தனுக்கு தான் சாக்லேட் தருவீங்க, ஆனால் நான் லாஸ்ட்டில் வந்தால் நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இவனை பார்த்து கற்றுக்கோங்கடான்னு எனக்கு ஃப்ரீ விளம்பரம் தருவீங்க. அது சாக்லேட்டை விட பெருசு சார். ஓ, இவன் முன்னாடியே வந்து அலர்ட்டாகிறான். கரெக்டு. இப்போ தான் புரியுது, உங்களுக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஜோக், நடத்துனர் கண்டக்டர் அலப்பறை. ஓகே, சில்லறை பிரச்சனை. பயணி, அண்ணே கிண்டிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, இந்தாங்க 500 ரூபா நோட்டு. கண்டக்டர் முறைத்து கொண்டே, தம்பி 15 ரூபா டிக்கெட்டுக்கு 500 ரூபா நோட்டை தர்றிய, உனக்கு மனசாட்சியே இல்லையா? சில்லறை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பயணி, அண்ணே என்கிட்ட சில்லறை இல்லை அண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. கண்டக்டர் டிக்கெட்டுக்கு பின்னாடி 485ன்னு எழுதி கையில் கொடுத்து, இந்தா தம்பி, இந்த வண்ண கவிதையை பத்திரமா வச்சுக்கோ, பஸ் கடைசி ஸ்டாப்பிங் போகும்போது வந்து சில்லறையை வாங்கிக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறார். பயணி மைண்ட் வாஷ், நான் போகிறதே 2 ஸ்டாப்பிங் தள்ளி தான், அதுக்குள்ளே என்னை ஊர் சுற்ற வைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக. இந்த மாதிரி நிறைய டைம் எல்லாருக்கும் நடந்துருக்குது, எனக்குலாம் நிறைய டைம் நடந்துருக்குது. டிக்கெட்டுக்கு காசு பின்னாடி எழுதி கொடுத்துருவாங்க, நாங்கள் ஒரு கொடுப்பாரான்னு பின்னாடி நின்று பார்த்து கிடக்கிறது தான் இருக்கோம். கரெக்டான இது தான் இந்த ஜோக்கு. அடுத்து ஜோக்கு உள்ளே போனால், உள்ளே போங்க லொல்லு. கண்டக்டர், டே தம்பி, வாசலில் நிற்காத, உள்ளே தள்ளி போ, உட்கார ஏகப்பட்ட இடம் காலியாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் சொல்கிறாரு. அதுக்கு பயணி, அண்ணே உள்ளே கால் வைக்கக்கூட இடம் இல்லாமல் எல்லோரும் நெரிசல் நிற்கிறாங்க, நீங்கள் என்னடானா இடம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டக்டர், தம்பி நான் சொன்னதும் ஹார்ட்டில் இருக்கிற இடத்தப்பா, எல்லோரும் கொஞ்சம் பரந்த மனசாக வச்சுக்கிட்டா உள்ளே இன்னமும் 4 பேர் நிற்கலாம். ஓ, இப்போதான் புரியுது. அவங்க வந்து பஸ்ஸு உள்ள இடம் இருக்குது தான் வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க. அவர் சொன்னது வந்து அவங்களுடைய மனசில், ஹார்ட்டில் இடம் இருக்கான். அதனால் கொஞ்சம் தாராள மனசாக வச்சுன்னு எல்லாம் உள்ளே தள்ளி போங்க சொல்லுவாங்க. பயணி அதிர்ச்சியில், யோ நீ கண்டக்டரா இல்லை தத்துவ ஞானியாயா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அடுத்து ஜோக்கு பார்க்கலாம். விஐபி டிரைவர். பயணி, ஏங்க டிரைவர் சார், வண்டியை ஏன் இவ்வளோ மெதுவாக ஓட்டுறீங்க? நடந்தே போயிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பயணி சொல்கிறாரு. அதுக்கு டிரைவர் சொல்கிறாரு, தம்பி நடந்தே போகிற முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் நீ ஏன் தம்பி காசு கொடுத்து பஸ்ஸில் ஏற போகிற அப்படின்னு சொல்கிறாரு. பயணி, அதுக்காக 20 கிலோமீட்டர் வேகத்துலையா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு டிரைவர், தம்பி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகணும் தான் ரோடெல்லாம் குழி தோண்டி வச்சுருக்காங்க, நான் வண்டியை வேகமாக ஓட்டினா நீங்கள் எப்படி ரோட்டை ரசிப்பீங்க? ரோட்டில் குழி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இப்படி ஒரு உதாரணமா? யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.